உங்களுக்கும் முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்குமா? அப்போ அவரை பற்றி என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும்? நீங்கள் 10 கேள்வி இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விடைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலன்னா இன்னும் நல்லாவே தெரிஞ்சுப்போம். முருகப்பெருமானின் வேலினை யார் வழங்கினார்? ஏ. பார்வதி தேவி, பி. சிவபெருமான், சி. விநாயகர், டி. இந்திரன். சரியான விடை பார்வதி தேவி. முருகப்பெருமானின் 6 முகங்கள் எதை குறிக்கின்றன? 6 மலைகள், 6 திசைகள், 6 தெய்வீக சக்திகள் மற்றும் அனைத்து திசைகளையும் காக்கும் அருள், 6 நதிகள். 6 தெய்வீக சக்திகள் மற்றும் அனைத்து திசைகளையும் காக்கும் சக்தி. முருகப்பெருமானின் வாகனம் எது? நந்தி, மயில், கருடன், அன்னம். சரியான விடை மயில். இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். 6 படி வீடுகளில் கடற்கரையில் அமைந்திருக்கிற திருத்தலம் இது? பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், சுவாமிமலை. சரியான விடை திருச்செந்தூர். பழம் நீ என்ற தத்துவ பொருளுடன் தொடர்புடைய திருத்தலம் இது? திருத்தணி, பழனி, பழமுதிர் சோலை, சுவாமிமலை. சரியான விடை பழனி. முருகப்பெருமானுக்கு கந்தன் என்ற பெயர் எதனால் வந்தது? கங்கை நதியில் தோன்றியதால், சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறிகளிலிருந்து தோன்றியதால், மலையில் பிறந்ததால், வேலேந்தியதால். சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறியிலிருந்து தோன்றியதால். முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசித்த தலம் இது? பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை, திருத்தணி. சரியான விடை சுவாமிமலை. முருகப்பெருமானின் முதல் திருக்கல்யாணம் யாருடன் நடைபெற்றது? வள்ளி, தெய்வானை, கங்கை, பார்வதி. சரியான விடையை கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். சூரபத்மனை வென்ற திருவிழா எது? தைப்பூசம், கார்த்திகை தீபம், ஸ்கந்த சஷ்டி, பங்குனி உத்திரம். சரியான விடை ஸ்கந்த சஷ்டி. அறுபடை வீடுகளில் மலை உச்சியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற திருத்தலம் இது? திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருப்பரங்குன்றம். உங்களுக்கு இந்த ஆன்சர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.